நேர வீட்டுக்கா பாருக்கா இல்ல சின்ன வீட்டுக்கா? முதல்ல நான் குலான பாக்கணும். நான் உள்ள போறது காரணமே அவன் தான்டா. வண்டி அட கடவுளே, இந்த நாய் ஜெயில இருந்து வந்துட்டானா? எங்கடா குலான்? சொல்றா, அவன் எங்க இருக்கான்? இங்க பாருங்க மூக்குத்தி என்ன, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நம்ம தோசையை சாப்பிடுங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. மறக்கணுமா? என்ன 6 மாசம் ஜெயில போட்டான குலான், அவனை நான் மறக்கணுமா? எங்கடா குலான்? தெரியாது 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 சத்தியமாக தெரியாதா? ஏய் சக்கலிங்கம், அச்சு உடையிடாத கடையலாம், அச்சு தோல் கிளப்புங்க. மூக்குத்தேனா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. மாறி என்னடா பிரச்சனை? நம்ம ககன் எங்கடா போனா? இந்த ஜென்மத்துல கத்துக்க முடியாத விஷயத்த படிக்க போயிருக்காரு. என்னடா படிக்கிறான்? டான்ஸ். கடவுளே, டான்ஸா? சாகுறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு. ஓ, இனி என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ கடவுளே. நான் ஒன்னும் அவன் காலை மிதிக்கல டீச்சர். என்னங்க? என் காலையும் மிதிச்சிட்டாரு. இந்த பொண்ணு தப்பானது நான் என்ன பண்ண முடியும்? தப்பா ஆடினது அந்த பொண்ணு இல்ல, நீதான். டீச்சர், நீங்க போட்ட தாளம் தான் தப்பு, நான் ஆனதெல்லாம் கரெக்ட் தான். ஆட வரலன்னா விட்டுறலாம்ல. ஒரு மாணவன் கிட்ட டீச்சர் ஒருபோதும் இப்படி சொல்லக்கூடாது. நான் வளர்ந்து வர்ற ஒரு கலைஞன் தானே. நாளைக்கு நான் என்ன அவன் யாருக்கு தெரியும்? ஒரு கலா திலகம் ஆகலாம், ஒரு காவியா மதன் போலவோ, மஞ்சு வாரியர் போலவோ, நவ்யா நாயர் போலவோ நாளைக்கு நான் சினிமால கூட வரலாம். நடனம் ஒரு பெரிய கடல் மாதிரி. டீச்சர் அதுல நீச்சல் கூட அடிங்க, நான் அதுல ஓரமா உட்காந்து தூண்டிலாவது போட்டுக்கிறேனே. போதும் போதும், ஆட ஆரம்பிங்க. தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை. கொஞ்சம் நிறுத்துங்க டீச்சர். இந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்த என் பொண்ணுடைய காலை பாருங்க. பாத்தீங்களா எப்படி கட்டு போட்டிருக்கான்னு? சொல்லுமா, இங்க இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டும் உன் காலை உடைச்சது? இதோ அங்க ஒளிராரு, அவருதான். பாரு, இவனா குழந்தை? என்னங்க டீச்சர் இது? ஒரு யானையை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டிங்களோட கட்டி வச்சிருக்கீங்க. இவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? இங்க வந்து கோமாளி வேலை பண்றான். அண்ணே, அந்த வார்த்தையை மட்டும் என்ன பார்த்து சொல்லாதீங்க. உங்க பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து பரதநாட்டியத்துல பெரியலாக்கு பார்க்கணும் ஆசை இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கும் ஆசை இருந்ததுன்னா அதை நான் நிறைவேற்றத்துக்குள்ள எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப எங்க அப்பாவுக்காக தான் ராப்பகலா கஷ்டப்பட்டு இந்த டான்ஸ் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் நான் குழந்தைங்க தானே, குழந்தைகளுக்குள்ள இது நடக்கிறது சகஜம் தானே. நீங்க வேணா பாருங்கண்ணே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்துல நான் சிறந்த டான்சர் ஆவேன், இது சத்தியம். நேரத்துக்கு ஏத்த மாதிரி போன் கூட அடிக்குது பாருங்க. என்னடா ககனே, அந்த மூக்குத்தி ராஜா இங்க எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். நீ சீக்கிரம் கிளம்பி வா. தோ இப்ப வர. டீச்சர், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்னுடைய பிசினஸ் ஸ்பாட்ல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நான் போய் தீர்த்து நாளை சீக்கிரம் வந்துடுறேன். தேங்க்யூ. ஐயோ, மறந்துட்டேன். அண்ணா, இந்த பாப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு நான் பாத்துக்கிறேன். இவனை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க டீச்சர்? சூடா 2 பரோட்டா கொண்டு வாங்க. ஹலோ, காதர் காதர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இந்த பாரு, நீ உன் ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஏரியா மார்க்கெட் இருக்க தட்டு கடைக்கு வா. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வேகமா வரணும், சரியா? எஸ், ஐ அம் ஆன் தி வே. என்னது கீழே இருக்கிறது மட்டும் தனியா போயிட்டு இருக்கு?
வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளாவே டான்ஸ்ல கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டேன். பரதநாட்டியத்துல. இது என்னடா இது தொங்கிட்டு இருக்கு? சானியா மிர்சா ஸ்டைலா? மூக்குல கம்மல் போட்டிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம்டா தம்பி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விசாரணை, ஒரு புலன் விசாரணை. ஏன் தட்டுக்கடைக்கு ஆப்போசிட்ல நீயும் தட்டுக்கடை ஆரம்பிக்கணும்னு சொன்னும்போது நான் சந்தோஷப்பட்டேன். பாவம் வெளியூர்காரன் இல்ல, பாவம் நம்ம ஊர்காரங்களுக்கு டேஸ்டா கொஞ்சம் தயிர் சாதமோ டேஸ்டா கொஞ்சம் சாம்பார் சாதமோ சாப்பிட்டோம்னு நினைச்சேன். ஆனா நீ எங்க சப்ளை பண்ணது குட்டியும் புட்டியும் கஞ்சா மட்டும்தான். அதனாலதான் உன்னை போட்டு கொடுத்தேன். டேய், ஃபேமிலி எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்லாம் விட்டுட்டு தட்டுக்கடையில வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல உன்ன மாதிரி அயோக்கியனுங்க அயோக்கியத்தை காட்டினீங்கன்னு வை, அந்த ஃபேமிலில 5 ஸ்டார் போயிடுவாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால சமத்து புள்ளைய கடை காலி பண்ணிட்டு போயிடு. குமார் திரும்ப சொல்ல மாட்டான். என்கிட்ட எதுக்குடா பேச்சு? நான் கில்லாடிடா. போடா கில்லாடி மவனே. ககன் அடிக்க ஆரம்பிச்சா இன்ட்ரோல் இல்ல, டைரக்டா கிளைமேக்ஸ் மட்டும் தான்டா. என்ன விட்டு ஓடிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னா கூட உன்னை நான் விட மாட்டேன். பின்னாடி இருந்து அடிக்க வரா. பின்னாடி இருந்து அடிச்சா ஃபவுல் தானே? மூக்குல கம்மல்லாம் போட்டிருக்கான். எல்லாரும் மூச்சு திணறி சாக்கட்டும். என்னதான் சொல்லு, ககன் சொன்னாலே சம்பவம் தான். சரிதான். ககன் சம்பவம் கிடையாதுடா. ககன் ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுடா. ககன் ஒரு தனியால் கிடையாதுடா. ககன் ஒரு கூட்டம் கிடையாதுடா. ககன் ஒரு ஊர் கிடையாதுடா. ககன் ஒரு ராஜ்யம்டா. ககன் ஒரு கண்ட்ரிடா. ஒரு கண்ட்ரி, ஒரு ராஜ்யம்.